மித்ரா, நான் உன் அண்ணன். நான் எதை பத்தி கேட்கறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆதிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லு. ஆமாண்ணா, ஆதிக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஆபரேஷன்லாம் பண்ணி ஆதிக்கு அதெல்லாம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு நீ சொல்ற. ஆனா ஆதிக்கு ஏன் இப்படி ஆகணும்? ஆதிக்கு வீட்டில் என்னாச்சுன்னு நீ பார்த்தல்ல? பேச்சு மூச்சு இல்லாம ஆதி பெட்ல இருந்ததை பார்த்ததும் நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். இங்கே என்னடான்னா வேற ஒரு ஆதின் வேற தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன். அண்ணா, அதான் ஆதிக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொல்லிட்டாங்க மித்ரா. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நான் சொல்ற, அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன மித்ரா புரியாம பேசிட்டு இருக்க? எப்ப என்ன ஆகும்னு தெரியாம இருக்கிற ஒருத்தனை நம்பி உன் வாழ்க்கைய எப்படி என்னால ரிஸ்க் எடுக்க முடியும்? ஆதியை பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன வரைக்கும் ஓகே தான். பட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆளோட லைஃப் லாங்கா ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கையை நீ வாழணுமான்னு எனக்கு யோசனையா இருக்க. கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா இருந்த நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்போ இனிமே நீ சந்தோஷமா வாழ போறேன்னு நான் நினைச்சேன். ஆனா ஆதியோட நிலைமைய பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க. என்னன்னா நீ இப்படி எல்லாம் பேசுற? இப்போ இருக்கிற மெடிக்கல் வேர்ல்ட்ல ஆதிக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியும். தயவு செஞ்சு இப்படிலாம் நெகட்டிவா யோசிக்காதனா. நீ இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பொண்ணோட அண்ணனா நான் பிராக்டிக்கலா மட்டும்தான் யோசிக்க முடியும். அதுதான் சரியா இருக்கும். அதுதான் என் கடமையும் கூட. ஒருத்தி லைஃப் தான் நான் சொன்னதை கேட்காம இப்படி தப்பா போயிடுச்சு. அட்லீஸ்ட் உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது சரியா இருக்கும் அது சரியா இருக்கும்ங்கறத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நான் தயாராவே இல்லைன்னா. ஆதி எனக்கு தான். போற போக்குல ஆதிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆதிய பாரதிக்கு என்னால தூக்கி கொடுத்துட முடியாது. ஆதி எனக்கு வேணுங்கிறதுக்காக இத்தனை வருஷம் நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உனக்கே தெரியும்லனா. அப்புறம் என்ன நான் இப்படி பேசுறேன்? ஆனா ஒரு 5 minutes, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்க இருக்காங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். போய் என்ன சரிண்ணா.